2025-2026ல டேட்டா அனலிஸ்ட் ஜாப்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக இங்கே யாருமே எடுக்கல. வாட் யூஸ் டு ஒர்க் இன் 2020 லைக் எக்ஸல் பிளஸ் டேஷ்போர்ட்ஸ், இப்போ இட்ஸ் நாட் இனஃப். கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் வே மோர். Python, AI tools and automation. So இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, how the data analyst role has completely changed post 2023. Which 5 free courses will actually help you to stay relevant. And இந்த வீடியோ முடியும் போது நீங்க கிளியரா இன்னும் அதிகமா புரிஞ்சுக்க போறது என்னன்னா, it's not about just learning data analyst. It's about adapting to the new version of data analyst in 2025. கத்துக்கலாமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித் தரேன். This is your AI coach John. இந்த செஷனை எதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்னால ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்க முடியல. ஸோ அவங்களுக்கு இந்த யூடியூப்ல இருக்கக்கூடியதுலேயே பெஸ்ட் ரிசோர்ஸஸ் நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, நம்ம டீமும் ரிசர்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் ஒரு சில ஃபைல்ஸ்ட்டை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்மளோட சேனலுடைய கோலே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் நம்மளோட ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட டீச்சிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் அதை வந்து பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா இல்லைன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. தட் வில் பி ஆக்டிங் அஸ் அ மோட்டிவேஷன் for me. அதே மாதிரி who can watch this particular session பார்த்தீங்கன்னா, ஏஐக்கு மேலே பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த டேட்டாக்கு மேலே பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் பற்றி தமிழில் சிம்பிளிஃபைடாக கற்றுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான சேனல் தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஏஐ ஸ்பேஸில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, டேட்டா சயின்ஸ் ஸ்பேஸில், ஏஜென்டிக் ஏஐ ஸ்பேஸில், ஜென்ஐ ஸ்பேஸில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதை நான் டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம அது அடுத்த ஸ்லைடில் இந்த செஷனுடைய அஜெண்டா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹூ இஸ் அ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற அந்த கிளியர் டெஃபினேஷன் உங்களுக்கு தேவை. நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு சில புது பாயிண்ட் உங்களுக்கு கண்ணு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள். செகண்ட் ஸ்லைடில் வந்து ஃப்ரீ பெஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்க போகிறேன். அதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே கூட நான் கீழே கொடுக்குறேன். யூ கேன் ஜஸ்ட் டெஃபினெட்லி வாட்ச் இட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப் என்ன, இது வந்து படிக்கிறதுக்குனா என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பில் நீங்கள் வந்து போகணும் அப்படின்றது ரோட் மேப்பை நான் கொடுக்குறேன். அடுத்து ரியாலிட்டி ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் ஜாப் மார்க்கெட் 2026. இது படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி மார்க்கெட் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, அப்படி நீங்கள் வந்து வேலைக்கு போனோம்னா என்ன மாதிரி கம்பெனிஸ்ல நீங்கள் டார்கெட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு கன்சல்டிங் செஷன் மாதிரி லாஸ்ட்ல கொடுத்து நம்ம இந்த செஷனை வந்து முடிக்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹூ இஸ் அ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு டேட்டா செட் இந்த மாதிரி எக்ஸல் ஃபைலில் கொடுத்துட்டாரு, ஒரு சிஎஸ்வி ஃபைலில் வந்து கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து எனக்கு ஒரு சில இன்சைட்ஸ் ஒரு பவர் பி டேஷ்போர்டில் எனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த டேட்டாவை டேட்டாவை எப்படி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து மாற்றுறீங்க அப்படின்றது தான் இங்கே 90% ஆஃப் த டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு சில டாஸ்கில் இருக்குது, பட் இதுதான் முக்கியமான ஒர்க். நீங்கள் பவர் பியில் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லாட்டி எக்ஸல் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எனிவே த பாயிண்ட் இஸ், கிவன் அ ரா டேட்டா, ஹவ் யூ ஆர் ஏபிள் டு கன்வெர்ட் தட் ரா டேட்டா இன்டு மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபைடு சார்ட்டாக நீங்கள் போட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். இதுதான் ஒரு விஷயம். ஸோ நல்ல பாயிண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய வேலை இன்சைட்ஸ் எடுக்கிறது கிடையாது. இந்த டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா இன்சைட்ஸை ப்ராப்பராக எடுக்கிறது கிடையாது. கோச் அப்போ என்ன டேட்டா அனலிஸ்ட் அதைத்தானே இப்போ சொன்னீங்க, நேரம் கிடையாது. முக்கியமான டேர்ம் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ். இதுதான் நான் புதுசாக உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டது. இங்கேயும் பாருங்கள், அதனால தான் நான் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இன்சைட்ஸ்க்கும் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன், திருப்பி நான் அதை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இன்சைட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை சொல்கிறது. மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ்னால் கிளைண்ட்டுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை சொல்கிறது. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நடத்துகிறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணுறீங்க. இட்லி, பூரி, வடை, பாயாசம், பொங்கல், இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறீங்க. இப்போது உங்களுடைய கோல் வந்து அந்த டேட்டா என்கிட்ட கொடுத்து, நான் ஒரு டேட்டா அனலிஸ்டாக இருக்கேன், நான் உங்களுக்கு அந்த டேட்டாவிலேருந்து பார்த்து ஏதாச்சும் ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி மண்டே வந்து இவ்வளோ சேலாக இருக்குது, டியூஸ்டே இவ்வளோ சேலாக இருக்குது, இட்லி இவ்வளோ சேலாக அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் வந்து அந்த இன்சைட்ஸை உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட் இன்சைட், சார் நீங்கள் வந்து 50 ஐட்டம் ஹோட்டலில் வந்து சேல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் என்ன யோசிப்பீங்க? யார் அப்போ அந்த பையன் பயங்கரமாக கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு என் ஷோல்டரை தட்டி ஒன்றும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட் எடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே முட்டாள், 50 ஐட்டம்ஸை வந்து சேல் பண்ணுறது எனக்கு தெரியாதா, நான் தானே இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதை புதுசாக கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு கொடுத்தா எனக்கு தெரிஞ்சிருக்கிறதே சொல்கிறதுக்கு நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கிட்ட ப்ராஜெக்ட் வந்து வாங்கி வேற ஒரு பர்சன்ட்டு கொடுத்துருவீங்க.
ஸோ இப்போ நான் ஒரு இன்சைட் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன்னா மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் காலையில் இத்தனை மணிக்குள்ளே உங்களுடைய சேல்ஸ் ஆஃப் பரோட்டா இதெல்லாம் அதிகமாகுது. மேபி இதுக்கேற்ற மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் பேர் வந்து இதை இன்னொரு பொருளை வாங்குறாங்க, பாயசம் கொஞ்சமாக சேல் ஆகுது. மேபி அதை கொஞ்சம் அதிகமாக ப்ரொமோட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணலாம் பீப்புளை. ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இந்தாங்க ஸ்ட்ராட்டஜிஸ். இதே மாதிரி நல்ல அப்போது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எங்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போது ஒரு டேட்டா வந்து நீங்கள் எங்கிட்ட கொடுக்கும்போது நான் மீனிங்ஃபுல் இன்சைட்டாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அந்த மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் தான் என்னால் என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும். நீங்கள் அதை எடுத்துட்டு எப்படி அது உங்களோட பிஸ்னஸில் ஆக்ட் பண்ணலாம், அதாவது எடுத்து அப்ளை பண்ணலான்ற அந்த டெசிஷன் மேக்கராக நீங்கள் இருப்பீங்க. நான் வந்து மீனிங்ஃபுல் இன்சைட் சொல்ல போகிறேன், நீங்கள் அதுக்கு டிசைட் பண்ணி அதை வந்து ஆக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு டேட்டா அனலிஸ்டோட ரோல் இப்படி தான் இருக்கும். இன்சைட் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸாக எடுத்து டேட்டாலேருந்து என்ன இன்ட்யூஷன் வைஸில் இல்லை, டேட்டாலேருந்து என்ன எடுக்குதோ அதை வந்து நான் பேசி உங்கள்கிட்ட சொல்லணும். ஸோ டேட்டா அனலிஸ்ட் இஸ் பிஹைண்ட் புல்லிங் அவுட் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் ஃப்ரம் த டேட்டா அண்ட் he or she will be presenting it to the client. அவ்வளோதான் சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் என்னன்றது புரிஞ்சிருச்சு. நம்மளுடைய அடுத்த ஸ்லைடில் என்ன பாத்தில் நீங்கள் இதை வந்து படித்தா ப்ராப்பராக இருக்கும் அப்படின்ற அந்த பாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு எக்ஸலை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு தெரியணும். பிகாஸ் நிறைய ப்ராப்ளம் இண்டஸ்ட்ரியில் எக்ஸலை வச்சு வந்து அதிகமாக வந்து படித்து நிறைய ப்ராப்ளம் எக்ஸலை வச்சு சார்ட் அவுட் பண்ணிடலாம். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் அது ஃபார்முலாஸ் எழுதுனாவே எக்ஸல் வச்சு நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம். இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் படிக்கணும். எப்படி மீன் மீடியன்னா என்ன, சென்ட்ரல் டெண்டன்சினா என்ன, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்போஷன் என்ன இருக்குது, வேரியன்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை படிச்சுட்டோம்னா தான் நம்ம வந்து எந்த விதமான ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMS அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இதை நான் வந்து கிளவுடில் ஸ்டோர் பண்ண அங்கேருந்து எப்படி query போட்டு அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் எனக்கு தேவையான டேட்டாவை கிளவுட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து MySQL அப்படின்ற அந்த ப்ரோக்ராமிங் டூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க, query டூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு டூல் டேட்டா பேஸ் வந்து மேனேஜ் MongoDB சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பட் நீங்கள் ஒரு படிக்கும் போது இந்த சீக்குவலை மட்டும் நல்லா ப்ராப்பராக படித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் எங்கே படிக்கலான்றதுக்கு நான் ரிசோர்ஸ் அடுத்த ஸ்லைடில் தரேன். அடுத்து பவர் BI வந்து ரொம்ப முக்கியமான டூல். டேப்லூ இருக்குது, பவர் BI இருக்குது. இதுதான் பயங்கரமாக காம்படிஷனில் போயிட்டுருக்கும். பட் பவர் BI டேப்லூ கம்பேர் பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் டேப்லூ படிக்க வேண்டாம் நான் சொல்ல வரல. ஏதாச்சும் ஒரு டூலில் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி மச் பெட்டர். அண்ட் நாங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது கொடுக்கும்போது அவங்க பவர் BIயில் தான் கேட்டாங்க. நம்ம கம்பெனியில் ஒரு சில டேட்டா கன்சல்டிங் ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்கோம், எனக்கு பவர் BIயில் தான் நாங்கள் அந்த அவுட்புட்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் பவர் BI இங்கே வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங் படிச்சுக்கோங்க. பிகாஸ் பைத்தன் ப்ரோக்ராமிங் வச்சு பல அனாலிசிஸை ஒரு பல இன்சைட்ஸை சிம்பிள் ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எழுதிட்டு போயிட முடியும். அந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் ஃபாஸ்ட்டாக உங்களால் அனாலிசிஸும் கூட பண்ணிக்க முடியும். நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கூட அதில் இருக்கும். நிறைய டேட்டா க்ளீனிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் இப்போ நம்ம கம்பெனியில் வந்து ஒரு சில டேட்டாஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் வச்சு நான் வந்து பண்ணுறேன். பட் ஆனால் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறான்னு கேட்டால் கிடையாது. ChatGPT போயிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் தான் டாஸ்க் இருக்குது, எனக்கு சீக்கிரமாக டேட்டா கிளீனிங்கோட கோடு கூட நான் எடுத்து என்னுடைய ஜூபிட்டர் நோட் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி டேட்டாவை சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடுவேன். இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் அடுத்த பாயிண்ட்டாக ஜென்ரேட்டிவ் AI டூல்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி ChatGPT முக்கியமான டூல், அதில் எப்படி ப்ராம்ப்ட் போடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகுவீங்க. இது இல்லாமல் இன்னொரு ஒரு சூப்பர் ஒரு ப்ளஸ் டூல் கூட நான் சொல்கிறேன், ஒரு போனஸ் டூல் இங்கே நான் மென்ஷன் பண்ணாது, PostgreSQL கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் PostgreSQL ரியல் டைம் யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய ரிசோர்ஸ் லிங்க் கூட நான் வந்து எங்கே படிக்கணுன்றது கூட நான் கீழே போடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட் கோர்னு பார்த்தா இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே படிக்கிறது. இதில் வந்து நீங்கள் வந்து சில பேர் என்கிட்ட கொஷினாக கேட்கும்போது டேட்டா அனலிஸ்ட்டை வந்து வித் ஏயோட படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. அப்படின்னா என்னன்னா வித் ஏன்னா ChatGPT மட்டும்தான், சரியா? ஸோ சில டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில எப்படி ChatGPT ஒரு டூலோ அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ் டூலில் எடுத்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதை பற்றி நான் லாஸ்ட் ஸ்லைடில் பேசுகிறேன். பட் ஆனால் வித் ஏயோட படிக்கணும்னா என்னன்னா நீங்கள் இதை கோட்லேருந்து படிச்சுட்டு ஏயோட கம்பைன் பண்ணி எப்படி ரிசல்ட்டை ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட்டை கொடுப்பீங்க, அதுதான் வந்து பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாத்தில் போங்க, இட் வில் பி ரியலி குட். ஸோ அடுத்த ஸ்லைடில் நமக்கு வந்து ஃப்ரீ ரிசோர்ஸில் லிங்க்கில் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஃபுல்லாக இன்டர்நெட்டில் ஒரு சர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறத நான் ஒரு சில ரிசோர்ஸஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த லூக் எழுதின எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஒரு பிகினர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு போட்டிருக்காரு. நீங்கள் தாராளமாக இது சூப்பரான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். எக்ஸலை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் சீக்வல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 4 ஹவர்ஸில் இவரே வந்து பார்த்தீங்கன்னா லூக் அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் பவர் பிஐ இவர் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா analyst.com இவங்களுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைத்தன் வந்து நானே வந்து நம்ம சேனலில் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்னு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் வந்து பைத்தன் சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லியிருக்கேன், நானே நிறைய டீச் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டேட்டா கிளீனிங் பைத்தனில் மிஷின் லேர்னிங்கில் நான் நிறைய டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்குமே நான் கீழே வந்து கொடுக்குறேன். பைத்தனில் வச்சு நீ எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் போகிறதுன்றதை நானே தமிழ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் தட் வில் பி குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் யூ. அதுக்கப்புறம் GenAI டூல்ஸ் வந்து எப்படி அதிகமாக நம்மளோட ரிலேட்டடுக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் டாஸ்க்கு எப்படி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறன்றதுக்கு இவங்க ஃப்ரீ கோட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கோர்ஸுமே ஃப்ரீயாகவே எடுத்து யூடியூப்ல போட்டுருவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் தே டூ ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் கோர்ஸ் அந்த போஸ்ட் கிரிசிக்கு நான் வந்து இங்கே ஸ்லைடில் இல்லை, பட் ஆனால் நான் அதையுமே நான் ரெஃபர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எந்த பெஸ்ட் ரிசோர்ஸாக இருக்குமோ அதை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு லிங்கை நீங்கள் போய் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் பி ரியலி குட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிள் ஆன் யூடியூப். கொஞ்சம் அக்கார்டிங் டு மை ரிசர்ச் நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட அடுத்த ஸ்லைடில் த ரியாலிட்டி ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் ஜாப் மார்க்கெட் இன் 2026 எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம எடுத்துகிட்டு போகிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட்னா யாருன்னு சொல்லிட்டேன். மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் வந்து எடுக்கிறவங்க தான் டேட்டா அனலிஸ்ட், நாட் ஜஸ்ட் இன்சைட். செகண்ட் வந்து எந்த பாத்தில் போகணும் அப்படின்றது சொல்லிட்டேன். தேர்ட் வந்து அதே பாத்தில் எப்படி படிக்கணுன்றது ரிசோர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஷினே, ஓகே நான் வந்து படிச்சுட்டேன், இப்போ என்ன மாதிரி கம்பெனிஸ்க்கு நான் வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி ஜாப் மார்க்கெட் எப்படி இந்த டேட்டா அனலிஸ்ட் ஒர்க்கில் வந்து இவாலுவேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா என்னுடைய ஆனஸ்ட் ஒப்பீனியன் சொல்கிறேன். டேட்டா அனலிஸ்ட் ஜாப் மார்க்கெட் வந்து மற்ற எல்லா ஜாப் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காம்படிட்டிவாக போய்கிட்டு இருக்கு. எதனாலனா நிறைய கம்பெனிஸ்னுடைய பிளாட்ஃபார்ம்குள்ள அவங்க இந்த ஏஜென்டிக் ஏஐ டூல்ஸ் வச்சு ஏஜென்ட்ஸை வச்சு டேட்டா அனலிஸ் பண்ணிக்கிறதுனா அது கூட சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு எக்ஸல் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அதுவாகவே அனாலிசிஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து கொடுத்துருது. அது ஒரு டேட்டா போடும்போது அதுவாகவே என்ன டைப் ஆஃப் டேட்டான்றதை பார்த்து என்னென்ன சார்ட்ஸ்லாம் பண்ணணுன்றதை பண்ணிடுது. டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் அதுவே பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்குன்றது கூட கீழே என்ன சொல்லிடுது. இதெல்லாம் நான் ஜோனுடைய ஒரு ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணும்போது கண்ணுக்கு முன்னாடி நான் நேராக பார்த்துருக்கேன். ஸோ அதனால டேட்டா அனலிஸ்ட் ஜாப் மார்க்கெட் இந்த மாதிரி இதை மட்டுமே நீங்கள் ரிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹைலி காம்படிட்டிவ். வேலை கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சில கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஏஜென்டிக் ஏஐ மோடுக்கு போகிறதுக்கு அவங்க விருப்பப்படுறதில்ல. அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் நீங்கள் இதை படித்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில கம்பெனியில் கோராகவே டேட்டா அனலிட்டிக்ஸ் இதை மட்டுமே சம்மந்தப்பட்டு ஒரு சில கம்பெனிஸில் இருப்பாங்க. அந்த கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன டூல்ஸில் அதிகமாகவே நீங்கள் ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு போகலாம். ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து ரிபேட் அனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி பொசிஷன் போயிருக்காரு. அவருக்கு பைத்தன் தெரியும், அதே மாதிரி எக்ஸல் தெரியும், சீக்வல் தெரியும். இதை வச்சு அவர் இன்டர்வியூ கிளியர் பண்ணி அவர் வந்து உள்ளே போயிட்டாரு. இந்த மாதிரி எவ்வளோ வால்யூமில் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வால்யூமில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, ஏஜென்டிக் ஏல படிக்கிறாங்க, நானும் நிறைய பேர் வெளியிலையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது வால்யூம் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த எம்எல் இன்ஜினியருக்கு, ஏஜென்டிக் இன்ஜினியருக்கு, GenAI இன்ஜினியருக்கு, டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு இவங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகமாக போகிறதில்ல, டிக்ளைனிங் ஃபேஸில் போய்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அது எங்களுக்குமே நான் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். படிச்சுக்கிட்டு இந்த ஸ்கில்லை மட்டும் நீங்கள் ரிலே பண்ணியிருக்க வேண்டாம். பிகாஸ் பிஃபோர் 2017 2018 நல்ல டிமாண்ட் இருந்துச்சு. பட் இதை வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஐடிக்குள்ளே ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட்டை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டேட்டா இன்ஜினியரிங் சைடுக்கு போகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் சைடுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அதுக்கு டோட்டலான எதிரி நான். பிகாஸ் அந்த மாதிரி போகணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு 6 மாதம் எஃபர்ட் போட்டு ப்ராப்பரான கைடன்ஸில் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அங்கே போயிடலாம். இன்னொரு பார்த்து என்னது, நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னாலும் அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்குண்டான டூல்ஸ் வந்து டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் டூல்ஸில் ஒரு சில டூல்ஸ் இங்கே இருக்குது. இதை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கனாவே நீங்கள் அழகாக எந்த பொசிஷனுக்கு டார்கெட் பண்ணிக்க முடியும். நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. நீங்கள் எடுத்து என்ன பெரிய தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்ததுமே பெரிய திமிங்களுக்கு தான் உங்களோட கண்ணு போகும். கூகுள், மெட்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான், ஃபாங் கம்பெனிஸ் தான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும். எடுத்ததுமே எனக்கு IBM இந்த மாதிரி கம்பெனிஸ் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டார்கெட் பண்ணுறதுனால தான் பிரச்சனை. உங்களுடைய ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 3 years to 5 years or 8 years கம்பெனி நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு கேமி நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ வந்து கூகுள் போகிறேன். கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணோம். டேட்டா அனலிட்டிக்ஸ் கம்பெனி
இன் 2023. ஃபவுண்டட் இன் 2023 போடுங்க. ஃபவுண்டட் இன் 2023 எப்படி போட்டிங்கன்னா ஒரு சில லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வரும். இந்த மாதிரி கம்பெனி பேர் உங்களுக்கு வந்து தெரியாது. While it is difficult to pinpoint a single major data analytics company founded in 2023 with a more specific criteria, the data analytics okay fine. இங்கே பாருங்க, இதில் ஏதாவது ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும். இங்கே உங்களுக்கு வந்து கம்பெனி நேம்ஸில் வரும். இல்லைன்னா ChatGPT போட்டிங்கனாவே ஒரு சில கம்பெனி நேம்ஸில் கிடைக்கும். ஸோ ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. எனிவே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போடும்போது டாப் அனலிட்டிக்ஸ் கம்பெனி இருக்கா, டேட்டா அனலிட்டிக்ஸ் கம்பெனி பார்க்கலாம். இங்கே பாருங்க, எஸ்ஜி அனலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. AI ட்ரிவன் டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ். ஓகே, இண்டஸ்ட்ரி ஆல்கோ ஸ்கில். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், மிஷின் லேர்னிங் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன சர்வ் பண்ணுறாங்கன்றதுல இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். டேட்டா அனலிட்டிக்ஸை மட்டும் அதை மட்டும் படிச்சிங்கன்னா ப்ராப்ளம்ன்றது இதுதான் சொல்கிறேன். மிஷின் லேர்னிங் அண்ட் ப்ரெடிக்டிவ் மாடலிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், கன்சல்டிங் சர்வீசஸ். இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக இருப்பாங்க. டேட்டா லைக் ஆர்கிடெக்சர்லாம் டேட்டா இன்ஜினியரிங் ஸ்கில்ஸில் வருது. இதெல்லாம் டேட்டா இன்ஜினியரிங் ஸ்கில்ஸில் வருது. ஸோ அது மியூசிக் சிக்ஸ்மா இப்போ டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியரிங். இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸுடைய ஸ்கோப்பே வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு இருக்கும். பட் அது மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி கம்பெனிஸ் கேட்குறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஸ்லைடுக்கு போகிறோம். மார்க்கெட் வந்து எப்படி என்ன டிமாண்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ நான் டேட்டா அனலிஸ்ட் படிக்கவே வேண்டாம்ன்றது என்னோட பாயிண்ட் கிடையாது. பட் டிமாண்ட் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ளஸ் டேட்டா இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ், டேட்டா சயின்ஸ் ஸ்கில்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் சேர்த்து படிச்சுக்கிறது பிளான் பண்ணிட்டு அந்த மாதிரியான பொசிஷனுக்கு போங்க. தாராளமாக போக முடியும். நீங்கள் இந்த மாதிரியான கம்பெனிஸை டார்கெட் பண்ணி அந்த கம்பெனிஸில் என்ன மாதிரி இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்லாம் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனிஸ்க்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணி உங்களோட ரெஸ்யூமில் போட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டெஃபினெட்லி ஒர்க் அப்படின்றது தான் உண்மை. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் த பாயிண்ட் விச் ஐ வாண்டட் டு சே. அண்ட் இது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 3 விஷயம் தேவைப்படும். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னர் மைண்ட் செட்டில் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, லேர்னர் மைண்ட் செட்னா எடுத்ததுமே இது கஷ்டமாக ஈஸியாக அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு இது ஆகணும் அப்படின்னா எப்படி ஆகிறது, பலி இதுதானே, எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஆகிடுவேன். அது ஃபஸ்ட்டு மைண்ட் செட், லேர்னர் மைண்ட் செட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3P ஃபார்முலா. 3P ஃபார்முலா ஃபஸ்ட்டு P வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். நல்ல பொறுமையோடு நீங்கள் வந்து படிங்க. செகண்ட் P கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் P பர்சீவியரன்ஸ், விடாமுயற்சியோட நீங்கள் வச்ச இலக்குக்கு நீங்கள் விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடலாம். 3வது பாயிண்ட் வெரி முக்கியம். என்ன பாயிண்ட் இங்கே நான் மென்ஷன் பண்ணல, பட் சொல்கிறேன். ஒரு கரெக்டான ஒரு பீப்புள் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியிலே இருக்கலாம், ஆர் நீங்கள் யூடியூப்ல யாராச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பீப்புளோட நீங்கள் கனெக்ட் பண்ணி ஏதாச்சும் அடிக்கடி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியுதா, பேசிக்க முடியுதா, வேலிடேஷன் பண்ண முடியுதா, ஒரு சில மார்க் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க முடியுதா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கூட சேர்ந்து லைக் மைண்ட் பீப்புளோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ரியலி ஒர்க் அப்படின்றது தான். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு பாசிட்டிவ் கம்யூனிட்டியாக இருப்பாங்க. இல்லை முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்யூனிட்டி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மேலே வரதுக்கு நீங்கள் எவ்வளோதான் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களோட கூட இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களோட லெக்ஸை பிடிச்சி கீழே எடுத்துலாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களோட கம்யூனிட்டி கொஞ்சம் பாசிட்டிவ் கம்யூனிட்டியாக சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் விச் ஐ வாண்டட் டு கன்வே த்ரூ திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். உங்களுக்கு 5 கோர்ஸை தாண்டி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து மார்க்கெட்டை பற்றி எப்படி பேசணும், எப்படி போய்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் டெலிவர் பண்ணுறது என்னுடைய கோலாக இந்த பர்டிகுலர் செஷனில் இருந்துச்சு. அதை நான் கரெக்டாக உங்கள்கிட்ட வந்து நான் டெலிவர் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சம்மரி, ஹூஸ் டேட்டா அனலிஸ்ட் பார்த்தாச்சு, ஃப்ரீ கோர்ஸ் பார்த்தாச்சு, ரோட் மேப் பார்த்தாச்சு, ரியாலிட்டி ஆஃப் திஸ் டேட்டா அனலிஸ்ட் ஜாப் மார்க்கெட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்னுடைய கோல் ஒன்ஸ் நான் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன். என்னுடைய கோல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் நான் டீகோட் பண்ணி பேசுவேன். பட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் வேல்யூபிளாக இருந்துச்சா, மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் இது வரைக்கும் ஒரு 20 minutes என் கூட ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இட் வில் பி டெஃபினெட்லி ஆக்டிங் as a motivation for me to keep producing such type of contents and giving it for you to lead you in the right direction. See you in the next video. Bye.